இப்போது சொல்லப் போகிற தகவலை சேகரித்தால் அந்த படத்திற்கு பாசம் என்று பெயர் வைத்தது மிகச் சிறந்தது, சாலச் சிறந்தது என்று நீங்களே இந்த நிறைவு பகுதியில் ஒப்புக்கொள்வீர்கள். உலகில் உள்ள ஒவ்வொரு உயிரினத்திற்கும் பிடித்த பாடல் அச்சம் என்பது மடமையடா. இந்த பாடல் யாருக்குத்தான் பிடிக்காது? ஆனால் உங்களுக்கும் எனக்கும் இந்த பாடல் 100% பிடிக்கும் என்றால் மக்களிடம் எம்ஜிஆருக்கு இந்த பாடல் 200% பிடிக்கும். காரணம் என்ன? எம்ஜிஆரும் கண்ணதாசனும் இடைக்காலத்தில் அப்படி தூர விலகி இருக்க வேண்டிய ஒரு காலம் வந்தது. எப்பேற்பட்ட உயரிய கலைஞர்கள், இவர்களுக்கிடையே இப்படிப்பட்ட ஒரு பிரிவு வந்ததால் நமக்கு எவ்வளவு இழப்பு தெரியுமா? அப்படி நாம் ஏங்கி காத்திருக்கையில் ஒரு சம்பவம் நடந்தது. திடீரென்று முதலமைச்சர் எம்ஜிஆர் கவியரசர் கண்ணதாசனுக்கு டெலிபோன்ல வர்றாரு. கவியரசர் அவர்களே, எனது தலைமையிலான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. எங்கள் அரசவையில் நீங்கள் அரசவை கவிஞராக வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறோம். நீங்கள் மறுக்கக்கூடாது. அவர் கண்ணதாசன் சொல்றாரு. கண்ணதாசன் உடல், அந்த முகம் இப்படி இருக்கிறது என்றால் எம்ஜிஆர் செயல்படுவதற்கு முன்பு அந்த முகம் இப்படி இருக்கிறது. நிறைய பேர் பார்வைக்கு கண்ணதாசனுடைய திருமுகம் தெரியாது. எம்ஜிஆர் மேலே ஏறி தன் மடியில் கிடத்தி அந்த ஸ்டூலு தலையணையெல்லாம் வாங்கி இதை செட்டப் பண்ணி அதுக்கு ஒரு பொசிஷன் கொடுத்துட்டு நல்லது செய்ய எம்ஜிஆர் முடிவு பண்ணிட்டாருன்னா அதுக்கு தொடக்கமும் கிடையாது, அதுக்கு முடிவும் கிடையாது. உங்களை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை தொடர்ந்து சந்திப்பதில் உங்கள் தோழர் எல்வி ஆதவனாகிய நான் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். இதுவரை எத்தனையோ தகவல்களை நாம் பெற்றுக்கொண்டே வருகிறோம். இன்று மன நெகிழ்வான, உணர்வின் உச்சத்தை தொடப்போகிற ஒரு அற்புத தகவல். கவியரசர் கண்ணதாசன் அவர்களையும் மக்களிதழகம் எம்ஜிஆர் அவர்களையும் இணைத்தவாறு. இந்த நிகழ்ச்சிக்குள் செல்வதற்கு முன்னால் நான் 2 பாடல்களை சொல்லுகிறேன். நீங்கள் அதை மனதில் ஒரு ஓரத்தில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அந்த பாடல்களுக்கும் இப்போது சொல்லப்போகின்ற தகவலுக்கும் ஒரு இணைப்பு இருக்கிறது. அதற்காகத்தான் அவ்விரண்டு பாடல்கள் என்னென்ன? உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வதும் எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. அதில் சரணங்கள்: தவளும் நிலவாம் தங்கரதம், தாரகை பதித்த மணிமகுடம், குயில்கள் வாழும் கலைக்கூடம், குயில்கள் வாழும் கலைக்கூடம், குயில்கள் வாழும் கலைக்கூடம். ஏன் இந்த வரியை மட்டும் மாறி மாறி சொல்கிறேன்? இதுதான் நினைவில் நிறுத்தப்பட வேண்டிய வாசகம். குயில்கள் வாழும் கலைக்கூடம் கொண்டது எனது அரசாங்கம். அப்படி இந்த அரசாங்க பாடலுக்கு நாயகனாக எம்ஜிஆர் பாடுவதாக கவியரசர் கண்ணதாசன் வார்த்து கொடுத்த வார்த்தைகள் பாசம் படத்தில். இந்த பாசம் என்று இந்த பாடல் இடம்பெற்ற படத்திற்கு தலைப்பு வைத்தார்களே, அந்த பாசம் யார் யாருக்கிடையே? அந்த படத்தில் தாய் மகன், அந்த பாசத்தை பற்றி. அதனால் பாசமா? இல்லை. நாயகன் நாயகி பாசமா? இல்லை. இயக்குனர் டி.ஆர். ராமண்ணா கதாநாயகன் எம்ஜிஆர் மீது கொண்ட பாசமா? இல்லை. இந்த பாடலை வார்த்தைகளில் கொடுத்தாரே கவியரசர் கண்ணதாசன், அந்த கண்ணதாசன் எம்ஜிஆர் மீது கொண்ட பாசமா, அல்லது எம்ஜிஆர் கண்ணதாசன் மீது கொண்ட பாசமா? எது எப்படியோ, இப்போது சொல்லப்போகிற தகவலை சேகரித்தால் அந்த படத்திற்கு பாசம் என்று பெயர் வைத்தது மிகச் சிறந்தது, சாலச் சிறந்தது என்று நீங்களே இந்த நிறைவு பகுதியில் ஒப்புக்கொள்வீர்கள். குயில்கள் வாழும் கலைக்கூடம் கொண்டது எனது அரசாங்கம். எம்ஜிஆர் இப்படி சொல்வதாக கவியரசர் கண்ணதாசன் சொல்லுகிறார்.
சரி, இன்னும் ஒரு பாடல். உலகில் உள்ள ஒவ்வொரு உயிரினத்திற்கும் பிடித்த பாடல், குறிப்பாக மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு மிகவும் பிடித்த பாடல். அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. இந்த பாடல் யாருக்குத்தான் பிடிக்காது? ஆனால் உங்களுக்கும் எனக்கும் இந்த பாடல் 100% பிடிக்கும் என்றால், மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு இந்த பாடல் 200% பிடிக்கும். காரணம் என்ன? ஒவ்வொரு முறையும் தன் வீட்டிலிருந்து தயாராகிக் கொண்டு அலுவலகத்திற்கு செல்லு போவதற்கு முன்பு, தன்னுடைய காரில் காலை வைத்து ஏறப்போவதற்கு முன்பு இந்த பாடலை தினமும் ஒரு முறையாவது எம்ஜிஆர் செவிகளில் வாங்கி தாங்கி இதயத்தில் அதன் கருத்துக்களை நிரப்பி தன் நாடி நரம்புகளெல்லாம் புடைக்க அந்த உணர்வோடு தான் ஒரு குதிரை மீது ஏறி செல்கின்ற வீரனைப் போல் ஒரு காரில் ஏறி கோட்டைக்கு செல்வார். இந்த பாடல் எம்ஜிஆருக்கு நாள்தோறும் அத்தனை உத்வேகத்தை கொடுத்திருக்கிறது. நமக்கும் தான் எத்தனை முறை கேட்டால் என்ன. இந்த பாடலையும் வார்த்தைகளில் வார்த்து கொடுத்தவர் கவியரசர் கண்ணதாசன். என்ன பாருங்க, எம்ஜிஆர் படங்களுக்கு நாடோடி மன்னன், ராணி சம்யுக்தா, மன்னாதி மன்னன், மதுரை வீரன், மகாதேவி போன்ற படங்களுக்கு அற்புத வசனங்களை எம்ஜிஆருக்காகவே குவித்து கொடுத்த கவியரசர் கண்ணதாசனுக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கும் இடைக்காலத்தில் கருத்து வேறுபாடுகள் அதிகம். கருத்து வேறுபாடுகள் என்றால் எம்ஜிஆர் கண்ணதாசன் மீது ஒருபோதும் முரண்பாடான கருத்து கொண்டவரே அல்ல. ஆனால் கவியரசர் கண்ணதாசனுக்கு எம்ஜிஆர் மீது முரண்பாடான கருத்துக்கள் அதிகம் வந்து எம்ஜிஆரும் கண்ணதாசனும் இடைக்காலத்தில் அப்படி தூர விலகி இருக்க வேண்டிய ஒரு காலம் வந்தது. ஆகா, எப்பேற்பட்ட உயரிய கலைஞர்கள்! இவர்களுக்கிடையே இப்படிப்பட்ட ஒரு பிரிவு வந்ததால் நமக்கு எவ்வளவு இழப்பு தெரியுமா? அப்படி நாம் ஏங்கி காத்திருக்கையில் ஒரு சம்பவம் நடந்தது. மக்கள் திலகம் எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆனார். 1977 தனி மெஜாரிட்டி பெற்று முதலமைச்சராக கோலோச்ச ஆரம்பிக்கின்ற நேரம். இப்போ முதலமைச்சர் எம்ஜிஆர் இடைக்காலத்தில் நீண்ட காலமாக தன்னோடு கருத்து பேதம் கொண்ட, தன்னோடு அவ்வளவாக இணக்கமில்லாத கவியரசர் கண்ணதாசனுக்கு ஒரு நாள் திடீரென்று முதலமைச்சர் எம்ஜிஆர் கவியரசர் கண்ணதாசனுக்கு டெலிஃபோனில் வர்றாரு. ஹலோ, மறுமுனையில் கண்ணதாசன். வணக்கம், நான் கண்ணதாசன் பேசுகிறேன். இந்த முனையில் எம்ஜிஆர். நான் தான் எம்ஜிஆர் பேசுகிறேன். கண்ணதாசனுக்கு ஒரு வினாடி கொஞ்சம் ஷாக். எம்ஜிஆர் பேசுகிறாரு திடீர்னு, இப்போ ஒரு முதலமைச்சர் வேறு. சொல்லுங்கள், நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். ஒரு செய்தியை இப்போ உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன், நீங்கள் மறுக்கக்கூடாது. இப்போ சொல்கிறத நீங்கள் ஏற்றுக்கணும். கண்ணதாசனுக்கு ஒன்றும் புரியலை. நீண்ட இடைவேளைக்கு பிறகு நடிகர் எம்ஜிஆர் பேசலை, முதலமைச்சர் எம்ஜிஆர் பேசுகிறாரு. ஆனால் என்னமோ ஒன்று சொல்ல போகிறேன், நீங்கள் மறுக்கக்கூடாதுங்கார. என்ன பீடிகை போடுறாரு, என்ன புதிர் கவியரசர். சரி, நானும் நம்புகிறேன். நான் மறுக்க முடியாத அளவுக்கு ஒன்று சொல்வீங்கன்னு நான் நம்புகிறேன். அவர் யார்? இப்போ எம்ஜிஆர் சொல்கிறார். கவியரசர் அவர்களே, இப்போ எனது தலைமையிலான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய விருப்பம் என்னென்னா, எங்கள் அரசவையில் நீங்கள் அரசவை கவிஞராக வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறோம். நீங்கள் மறுக்கக்கூடாது. அவ கண்ணதாசன் சொல்கிறாரு, இதை எதிர்பார்க்கல கண்ணதாசன். என்ன திடீர்னு? இல்லை, திடீர்னு எடுத்ததா, யோசிச்சு எடுத்தாங்கல்ல. இல்லை, நான் சரியான தகுதியுள்ள ஒருவருக்கே இதை தேர்ந்தெடுக்கிறேன் என்று நான் நம்புகிறேன், நாங்கள் நம்புகிறோம். இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால் கண்ணதாசன் அவர்களே,
உங்கள் தகுதிக்கு நான் கொடுக்கறது இந்த அரசவை கவிஞர் பதவி கம்மி தான். ஆனாலும் என்னுடைய அதிகார வரம்புக்கு கட்டுப்பட்டு நான் இதை செய்யணும்னு ஆசைப்படுறேன். என்னை பொறுத்தவரை தமிழகத்தினுடைய அரசவை கவிஞராக அந்த அரியணையில் வீற்றிருக்க உங்களுக்கு முழு தகுதி இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். கண்ணதாசனுக்கு அந்த கண்ணிலிருந்து ஒரு துளி தண்ணி அப்படி விழுந்திருக்கு. அந்நேரம் அவர் நினச்சிருக்காரு, என்னையா இந்த ஆள் கூட நம்ம எவ்வளவோ கான்ட்ரவர்சியில் இருக்கமே, ரொம்ப நாளாக பேசலையே, முதலமைச்சரான உடனே இவரெல்லாம் நம்மளை லேசாக மறந்துருக்கலாமே, நம்மளை கூப்பிட்டு இந்த பதவியை கொடுக்குறாரே, நம்ம எத்தனை பேருக்கு நம்ம கண்ணதாசன் நினைக்கிறாரு, எத்தனை பேருக்கு நம்ம அவ்வளவு பாசமாக நேசமாக பழகி இருக்கோம், அவங்கள்லாம் நமக்கு மண்ணவாரி போட்டு போயிருக்காங்களே, ஆனால் எம்ஜிஆர் கூட நம்ம அவ்வளோ பாசமாக நெருக்கமாக இல்லையே, இவர் நினச்சி இந்த பதவியை கொடுக்குறாருன்னு சொல்லி ஒரு துளி கண்ணீர். அந்த இடத்துல கண்ணதாசன் எம்ஜிஆரை ஃபீல் பண்ணியிருக்காரு. எம்ஜி ராமச்சந்திரனுக்கு எம் ஃபார் மெக்னானிமிட்டி, ஜி ஃபார் ஜென்ராசிட்டி அப்படி ஃபீல் பண்ணியிருக்காரு. இது அவரே சொல்லியிருக்காரு. கண்ணதாசனுக்கு சந்தோஷம்தான். ஆனாலும் எம்ஜிஆர்ட்ட சொல்லியிருக்காரு, இங்கே தான் நீங்கள் நல்லா கவனிக்கணும். எம்ஜிஆர்ட்ட சொல்லியிருக்காரு, முதல்வர் அவர்களே, நீங்கள் எனக்கு இந்த பதவியை கொடுக்கறதுல ஒன்றும் ஆட்சேபனை இல்லை, சந்தோஷம்தான், மகிழ்ச்சி தான், ஏற்றுக்கிறேன். ஆனால் நான் ஏற்கனவே நாம் பிளவுபட்ட நிலையில் ஒரு முக்கியமான விஷயத்திற்காக நான் உங்களுக்கு ஆதரவாக பேசினேன், செயல்பட்டேன். அதற்கு விலை கொடுப்பதாக, அதற்கு பதில் எனக்கு நீங்கள் விலை கொடுப்பதாக இதை மற்றவர்கள் நினைக்க மாட்டார்கள், தூற்ற மாட்டார்கள். எம்ஜிஆர் சிரிச்சிரி சொல்லியிருக்காரு, இங்கே பாருங்கள், 2 பேரும் ஒரு ஊருக்கு பயணம் போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். வார போகிறவங்க கிட்டலாம் நம்ம விலாசம் கட்டுக்கிட்டு இருந்தால் என்றைக்கு போகிறது? எனக்கு பிடிச்சிருக்கு, நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் வாங்கிக்கிட்டீங்க. இப்போ தான் நீங்கள் ஒரு இடத்த புரிஞ்சுக்கோங்க. இடையில் எம்ஜிஆருக்கு ஆதரவாக கண்ணதாசன் ஏதோ ஒன்று செய்து அதற்கு எம்ஜிஆர் விலை கொடுத்ததாக நினைக்க மாட்டார்கள் அப்படின்னு சொன்னார்ல, அது என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். பொறுங்க, அதையும் சொல்ல போகிறேன். இப்போது நீங்கள் இங்கே வாங்க. ஆக கண்ணதாசன் அவர்களுக்கு எம்ஜிஆர் தமிழக அமைச்சரவையில் அரசவை கவிஞர் என்கின்ற அந்தஸ்தை வழங்கிவிட்டார். கண்ணதாசனும் ஒப்புக்கொண்டு விட்டார். இதற்கு முன்னதாக நீண்ட ஆண்டுகளுக்கு முன்னர் நாமக்கல் வே ராமலிங்கனார் அவர்தான் அரசவை கவிஞராக இருந்தார். அந்த அரசவை கவிஞருக்கு கூடிய இருக்கை ரொம்ப ஆண்டுகளாக அது காலியாகவே இருந்தது. எம்ஜிஆர் முதலமைச்சரான உடனே அந்த இருக்கையில் கண்ணதாசனை அமர்த்த ஆசைப்பட்டார், சொன்னார், அவர் ஒத்துக்கிட்டார். உடனே மறுநாளே சட்டசபை கூட்டம், கல்வி அமைச்சர் அரங்கநாயகம் அவர்கள் வாயிலாக சட்டசபையில் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் அரசவை கவிஞராக அரசவை கவிஞராக நியமிக்கப்படுகிறார்னு அவர் அனௌன்ஸ் பண்ண சட்டசபையில் ஒரே கரகோஷம், ஆரவாரம். எம்ஜிஆருக்கு மகிழ்ச்சி. சில நாட்களுக்கு பிறகு ராஜாஜி மண்டபத்தில் அன்றைய ஆளுநர் பிரபுதாஸ் பட்வாரி அவர்களது தலைமையில் ஒரு பெரிய விழா நடக்கிறது. கவிஞரை அரசவை கவிஞராக அமர வைக்கப் போகிறார்கள். அந்த விழாவில் அத்தனை பேருக்கும் மகிழ்ச்சி, எம்ஜிஆருக்கோ ரெட்டிப்பு மகிழ்ச்சி. கண்ணதாசனின் மகிழ்ச்சிக்கு கேட்கவே வேண்டாம். அந்த விழாவில் கண்ணதாசன் எதிர்பார்க்காத இன்னொரு விஷயத்தையும் எம்ஜிஆர் அனௌன்ஸ் பண்ணுறாரு. அது என்னன்னா, எம்ஜிஆர் சொல்கிறார், அனைவருமே கண்ணதாசன் அவர்களுக்கு இந்த அரசவை கவிஞர் என்கின்ற அந்த அந்தஸ்தை கொடுத்ததுக்கு எல்லாரும் எவ்வளோ சந்தோஷப்படுறீங்க, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதில் இன்னொன்று சொல்கிறேன், அவர் 2 ஆண்டுகளுக்கு 3 ஆண்டுகளுக்கு 4 ஆண்டுகளுக்கு 5 ஆண்டுகளுக்கு அல்ல, வாழ்நாள் அரசவை கவிஞர் கண்ணதாசன் ஆயுள் முழுவதும் அரசவை கவிஞர்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அங்கே அடித்தார் எம்ஜிஆர். கண்ணதாசனே ஆடி போயிட்டார். என்னையா இது? கொடுக்கிறதுல எம்ஜிஆரை போல யாராலும் முடியாது. கொடுக்கிறத எந்த வழியில் எந்த வகையில் கொடுக்கணுங்கிறதுல எம்ஜிஆர் மிஞ்சி எவனாலும் முடியாது. கண்ணதாசன் ஃபீல் பண்ணுறாரு. அந்த கூட்டத்தில் கண்ணதாசன் பேசுகிறாரு, எம்ஜிஆர் என்னை இப்படி தேனில் திளைத்த வண்டாக திளைக்க வைப்பார், திணறடிப்பார், ஆனந்தத்தில் என்னை இப்படி திணறடிப்பார் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை.
அதிலும் வாழ்நாள் முழுவதும் நான் கண்ணதாசன் சொல்கிறாரு, நான் இப்போவே நினச்சி பார்க்குறேன், இப்போ அந்த பதவியில் இருக்கேன், நாளைக்கே நான் செத்துட்டா எனக்கு பீரங்கி குண்டுகள்லாம் முழங்கும். கண்ணதாசன் அழுது கொண்டே சொல்லியிருக்கிறார். கூட்டத்தில் இருந்தவர்கள், ஐயா இல்லை உண்மை, எம்ஜிஆரால் நான் அமரத்துவம் பெற்ற பிறகு எம்ஜிஆர் எனக்கு கொடுத்த இந்த பதவியால், இந்த அந்தஸ்தால், இந்த பெருமையால் எனக்கு என்னுடைய இறந்த பூத உடல் முன்பு பீரங்கி குண்டுகள் முழங்கப் போகிறது அப்படின்னு சொல்லி கண்ணதாசன் சந்தோஷப்பட்டிருக்கார். சரி, இதோட முடிஞ்சதா? நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. கண்ணதாசன் உடல் நோய்வாய்ப்படுகிறார். அந்த உடல் அமெரிக்காவுக்கு எடுத்துச் செல்லப்படுவதற்கு எம்ஜிஆர் என்னென்ன செய்யணுமோ அவ்வளவும் செய்கிறார். நோய்வாய்ப்பட்டு சென்ற அமெரிக்காவுக்கு சென்ற கண்ணதாசன் திரும்ப வரும்போது அன்னாரின் பூத உடல் தமிழக மண்ணுக்கு அமரத்துவமாக வரவேற்கப்படுகிறது. இப்போ எம்ஜிஆர் என்ன செய்கிறாரு, அன்றைய நடிகர் சங்க தலைவர் மேஜர் சுந்தரராஜனுக்கு ஃபோன் பண்ணி கண்ணதாசனின் உடல் நடிகர் சங்கத்திற்கு முன்னால் அமர்த்தப்பட்டு அனைவரது மரியாதையும் அஞ்சலியும் செலுத்தப்பட்டு அங்கிருந்து ஊர்வலம் தொடங்க வேண்டும்னு சொல்லி எம்ஜிஆர் சொல்ல, மேஜர் சுந்தரராஜனும் நடிகர் சங்க தலைவர் எல்லாம் ஒத்துக்கிட்டு அதற்கான செட்டப் எல்லாம் நடக்குது. ஊர்வலத்திற்கு வண்டி தயாராக இருக்கிறது. முதலமைச்சர் எம்ஜிஆர் அங்கே வராரு. வந்து காரை விட்டு இறங்குறாரு. கண்ணதாசன் உடல் கிடத்தப்பட்ட அந்த ஊர்வல வண்டியை பார்க்கிறார், பீரங்கி வண்டி. எம்ஜிஆர் பார்த்து என்ன நினைத்தாரோ தெரியவில்லை, வேஷ்டியை மடித்து கட்டிக்கிட்டு ஒரு ஜம்ப் பண்ணி அந்த பீரங்கி வண்டி மேலே ஏறி இருக்காரு. ஏறி அமரத்துவம் பெற்று கிடக்கூடிய கண்ணதாசனுடைய அந்த உடலில் அந்த தலையை எம்ஜிஆர் தன் மடி மீது வைத்துக்கொண்டு ஒரு ஸ்டூல் கேட்டிருக்காரு. எல்லாரும் ஸ்டூல் எடுக்க ஓடிருக்காங்க. ஸ்டூலு, தலையணை, இந்த மாதிரி விஷயத்தை கேட்டிருக்காங்க. அதை கொண்டு வந்து கண்ணதாசன் உடல் அந்த முகம் இப்படி இருக்கிறது என்றால், எம்ஜிஆர் செயல்படுவதற்கு முன்பு அந்த முகம் இப்படி இருக்கிறது. எங்கேயாவது பார்த்தாங்கன்னா தெரியாது. ஊர்வலம் போய்கிட்டு இருக்கும்போது நிறையா கேமரா கவரேஜ் பண்ணோம், அந்த கேமராவுக்கும் தெரியாது. நிறைய பேர் பார்வைக்கு கண்ணதாசனுடைய திருமுகம் தெரியாது. எம்ஜிஆர் மேலே ஏறி தன் மடியில் கிடத்தி அந்த ஸ்டூலு, தலையணையெல்லாம் வாங்கி இந்த செட்டப் பண்ணி அதுக்கு ஒரு பொசிஷன் கொடுத்துட்டு பழையபடி கீழே வண்டி விட்டு குதித்து பல கோணத்திலிருந்து பார்த்துருக்கிறார். இப்போ தான் சரி. இப்போ யார் எங்கிருந்து பார்த்தாலும் கண்ணதாசனுடைய திருமுகம் தெரியும். யார் எங்கிருந்து கேமரா ஒளிப்பதிவு படம் பதிவு செய்தாலும் கண்ணதாசன் முகம் தெரியும். இப்போ ஊர்வலத்தை தொடரலாம்ட்டார். அதாவது நல்லது செய்ய எம்ஜிஆர் முடிவு பண்ணிட்டார்னா அதுக்கு தொடக்கமும் கிடையாது, அதற்கு முடிவும் கிடையாது. ஆதியும் அந்தமும் இல்லாதது யார்? இயற்கை அல்லது இறைவன். எம்ஜிஆர் நல்லது பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டார்னா அதுக்கு ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது. சொல்லுவாங்க இல்லையா மகாபாரதத்தில், கொடுக்கும் மனது படைத்தவன் மட்டுமே கர்ணன் அல்ல, கொடுக்க தெரிந்தவன் கர்ணன், கொடுப்பதற்கான அறிவு படைக்கப்பட்டவன் கர்ணன் பாங்கல்ல. அது மாதிரி எம்ஜிஆர் கொடுக்க நினச்சிட்டாருன்னா என்ன கொடுக்குறாரு, எவ்வளோ கொடுக்குறாரு, எப்படி கொடுக்குறாருன்னே தெரியாது. அந்த இறுதி மரியாதை மிகவும் நல்லபடியாக அரங்கேறியது. சரி, இப்போது இந்த தகவலில் நான் உங்களுக்கு 2 புதிர் ஆரம்பத்திலே போட்டிருக்கேன். 1 2 பாட்டு, 2 பாட்டுக்கு அப்புறம் வர்றேன். இன்னொன்று, எம்ஜிஆர் தொலைபேசியில் கண்ணதாசனுக்கு உங்களுக்கு அரசவை கவிஞராக நியமிப்பதற்கு நான் ஆணை பிறப்பிக்க போகிறேன், நீங்கள் மறுக்கக்கூடாது என்று சொல்லும்போது கண்ணதாசன் சொன்னார் இல்லையா, சில காலங்களுக்கு முன்பு ராமச்சந்திரன் அவர்களே, எம்ஜிஆர் அவர்களே, உங்களுக்கு ஒரு விஷயத்தில் நான் ஆதரவு காட்டியதால் அதற்கு எம்ஜிஆர் பதில் விலை கொடுக்கிறார் என்று மற்றவர்கள் சொல்ல மாட்டார்களா, தூற்ற மாட்டார்களான்னு கேட்டார் இல்லையா. அது என்ன தெரியுமா, ரிக்ஷாக்காரன் படத்தில், சத்யா மூவிஸ் ரிக்ஷாக்காரன் படத்தில் எம்ஜிஆர் கதாநாயகன். அந்த படத்தை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. எம்ஜிஆர் கதாநாயகன், நடிகை மஞ்சுளா அதில் அறிமுக நாயகி. மஞ்சுளா ஏற்கனவே பல படங்களில் குழந்தை நட்சத்திரமாக வந்திருக்காரு, அறிமுக நாயகி. MS விஸ்வநாதன் இசை, சத்யா மூவிஸ் RM வீரப்பன் தயாரித்திருக்கிறார் வண்ணத்தில். ரிக்ஷாக்காரன் எம்ஜிஆர் படங்கள் வரலாற்றிலேயே இது ஒரு விதமான சூப்பர் டூப்பர் ஹிட். அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆணவ சிரிப்பு, இப்படி ஒரு பாட்டு. அழகிய தமிழ் மகள் இவள்
இரு விழிகளில் எழுதிய மடல் கடலோரம் வாங்கிய காற்று. அந்த பாட்டு. கொல்லிமலை காட்டுக்குள்ளே குள்ளநரி கூட்டமடி, குள்ளநரி கூட்டத்திலே புள்ளிமான் நிக்குதடி, கண்ணி வச்சு வளவெறிஞ்சா சின்னமான் சிக்குமடி, பம்பை உடுக்கை கட்டி. அப்படி ஒரு பாட்டு. எத்தனை அற்புத பாடல்கள். ஏன் ரிக்ஷாக்காரன் படத்தில் எல்லாத்தையும் முடிச்சு ஹைலைட் ஆனது அந்த ரிக்ஷாவில் உட்காந்துட்டு எம்ஜிஆர் சிலம்பு சண்டை சொல்லிட்டு வர. வேறு எந்த படத்திலும் இல்லாத சிலம்பு சண்டை இந்த படத்தில். இப்படியெல்லாம் அற்புத அம்சங்கள் பல கொண்ட ரிக்ஷாக்காரன் சூப்பர் ஹிட். இதில் மிகப்பெரிய சிறந்த அம்சம் என்னென்னா, ரிக்ஷாக்காரன் வெளியான அந்த ஆண்டில் இந்திய பேரரசு எம்ஜிஆரை இந்தியாவின் மிகச்சிறந்த நடிகர் என்று தேர்ந்தெடுத்து எம்ஜிஆருக்கு தேசிய விருது தருகிறது. காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இதை ஆதரித்தவர்கள் எத்தனை பேர், இதை எதிர்த்தவர்கள் எத்தனை பேர் என்று கணக்கிட்டு பார்த்தால் நிறைய பேர். அதுலேயும் வட இந்தியர்களை விட தென்னிந்தியர்கள் எதிர்ப்பு. தென்னிந்தியர்களிலும் தமிழகத்தில் பெரிய எதிர்ப்பு. கண்ணதாசனிடம் போய் நிருபர்கள்லாம் பேட்டி கேட்குறாங்க. ஏன்னா எம்ஜிஆரை வசைபாடுவதற்கு இது மிகச்சிறந்த மனிதர் கண்ணதாசன் தான். இதை எதிர்பார்த்து போகிறாங்க. அப்போ கண்ணதாசன் நிருபர்கள் முன்னாடி பேட்டி கொடுக்காரு. ஏங்க, ரிக்ஷாக்காரன் படத்தில் எம்ஜிஆரினுடைய நடிப்பு யதார்த்தமானது, தேசிய விருது அவருக்கு கொடுக்கப்படுவதில் உங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை? கண்ணதாசன் கேட்குறாரு. நிருபர்கள் அசந்துட்டாங்க. ஏங்க, வட இந்தியர்கள் கூட சில பேர் ஒத்துக்கொண்டார்கள். தென்னிந்தியர்கள், குறிப்பாக தமிழ்நாட்டில் ஏங்க இவ்வளோ எதிர்ப்பு? ஏங்க, எம்ஜிஆர் அதில் என்ன குறைஞ்சி நடிச்சிருக்காரு? சரி, நான் கேட்குறேன், இதுக்கு முன்னாடி சிறந்த நடிகர்கள் என்று நார்த் இந்தியாவில் அந்த பரிசு வாங்கினவங்க, அந்த பதக்கம் வாங்கினவங்க எல்லாருமே இதை விட ரொம்ப சிறப்பாக நடிச்சிட்டாங்களா? வரங்க, எம்ஜிஆருக்காக இந்த விருது அவர் அந்த படத்தில் யதார்த்தமாக நடிச்சிருக்காரு. நீங்கள் நடிப்புக்கு கொடுக்கீங்களோ இல்லையோ, நான் ஒரு உண்மையை சொல்கிறோம்னு கண்ணதாசன் சொல்கிறாரு. உலகத்திலேயே சினிமா என்கின்ற மிக சக்தி வாய்ந்த ஊடகத்தை உலகத்திலேயே எம்ஜிஆர் ஒருவர் தான் சரியாக பயன்படுத்தினார். பாமர மக்களின் நலனுக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஏழை எளிய மக்கள், பாட்டாளி மக்கள், மானுட வர்க்கம் தலைத்துவாங்க பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். எம்ஜிஆர் படங்களில் பாடல்களில் மட்டும்தான் ஐயா நேர்மறை சிந்தனை. ஒரு சாதாரண மனிதனும் தன்னை ஒரு கதாநாயகனாக நினைத்துக்கொண்டு ஒரு தன்னம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறானே, அது எம்ஜிஆர் படங்கள் மூலமாக மட்டும்தான் ஐயா. இப்படி ஒரு சாதனையை எம்ஜிஆரை தவிர இந்த சினிமா உலகத்தில் உலக அளவில் யாருமே செய்யலையா. இதுக்காகவாது கொடுக்கலாமே. இதில் உங்களுக்கு என்ன எதிர்ப்பு வேண்டி கிடக்கு? கண்ணதாசன் இப்படி கேட்டது நிருபர்கள்லாம் ஷாக் ஆகிட்டாங்க. ஏன்னா மற்றவங்களை விட இவர் தான் இதை ரொம்ப வசைப்பாடுவார்னு நினச்சாங்க. கண்ணதாசன் அப்படியே, ஏங்க, எம்ஜிஆருக்கும் எனக்கும் 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், அது வேறு இது வேறு. எம்ஜிஆருக்கு ரிக்ஷாக்காரன் படம் வாயிலாக இந்தியாவின் மிகச்சிறந்த நடிகர் என்ற தேசிய விருது கொடுக்கப்பட்டது சரியே, மிகச்சரியே. இதை 100% நான் ஒத்துக்கொள்கிறேன்னு சொல்லி கண்ணதாசன் ஆணி அடித்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டார். எல்லாமே காட்சி அதை சொல்கிறாரு கண்ணதாசன். இப்போ ராமச்சந்திரன், இன்னைக்கு நீங்கள் முதலமைச்சர், என்னை கூப்பிட்டு அரசவை கவிஞர் இருக்கக்கூடிய அந்த பதவியை கொடுக்குறீங்க. இதை என்ன பேசுவாங்கன்னா, சில காலங்களுக்கு முன்பு ரிக்ஷாக்காரன் படத்தின் வாயிலாக உங்களுக்கு இந்தியாவின் மிகச்சிறந்த நடிகர் தேசிய விருது கொடுத்த அன்னைக்கு எல்லாங்களும் கிட்டத்தட்ட எதிர்ப்பு தெரிவித்தாங்க. நான் அன்னைக்கு ஆதரவு தெரிவித்தேனே, அதுக்கு பதில் எம்ஜிஆர் விலை கொடுக்க மாட்டாரா, விலை கொடுக்குறாரான்னு சொல்லி மற்றவங்க தூட்டி பேசுவாங்கன்னு சொன்னனே, அதுதான் இது. ஆக மனநிலையை பாருங்கள். எம்ஜிஆரும் கண்ணதாசனும் இவ்வளவு தூரத்தில், ஆனால் அரசவை கவிஞருக்கு தகுதி உள்ளவர் கண்ணதாசன். எம்ஜிஆர் அதை நினைச்சிருக்காரு. அதே சமயத்தில் ரிக்ஷாக்காரன் படத்திற்கு எம்ஜிஆருக்கு தேசிய விருது சிறந்த நடிகருக்கு கொடுக்கப்பட்டது சரியென அவர் நினைச்சிருக்காரு. ஆக அவர்கள் முரண்பாடுகள், கருத்து பேதங்களால் அவர்கள் பிரிந்து இருக்கலாம். ஆனால் ஒருவரது திறமையை ஒருவர் நேசித்திருக்கிறார், உளபூர்வமாக ஒத்துக்கொண்டிருக்கிறார். இதில் ஆரம்பத்தில் இன்னொன்று சொன்னேன், 2 பாட்டு. அதில் ஒன்று அச்சம் என்பது மடமையடா. இது அரசவை கவிஞர் விழாவிலே, அந்த விழாவில் எம்ஜிஆர் பேசிய போது கண்ணதாசன் எழுதிய பாடல்கள் எத்தனையோ,
அதில் எனக்கு மிகவும் பிடித்த பாடல் அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. அதில் சொல்லழகு, பொருளழகு, கண்ணதாசனின் தமிழ், கண்ணதாசனின் தமிழ் பற்று, கண்ணதாசனுடைய தேசப்பற்று, அதில் எல்லாமே அடங்கி இருக்கிறது. யாராக இருந்தாலும் ஒரு கோழையும் கூட அந்த பாடலை கேட்டால் எழுந்து ஓடுவான், பாய்ந்து செல்வான். சோம்பேறி கூட சுறுசுறுப்பாளராக மாறுவான். அந்த பாடலில் அத்தனை அம்சம் இருக்கிறதுன்னு சொல்லி எம்ஜிஆர் அந்த விழாவில் பாராட்டு பேசி, கண்ணதாசன் இந்த அரசவை கவிஞர் பகுதிக்கு முழு தகுதி உள்ளவரே அப்படின்னு எம்ஜிஆர் ஆணி அடித்து சொன்னார். இன்னொரு பாட்டு சொன்னல, பாசம் படத்தில் உலகம் இருந்தது எனக்காக, அந்த பாட்டு என்ன சொன்னேன், குயில்கள் வாழும் கலைக்கூடம் கொண்டது எனது அரசாங்கம். கண்ணதாசன் என்னைக்கு எழுதுனது? எம்ஜிஆர் 1977 முதலமைச்சர் ஆவார். இவர் ஒரு அரசாங்கம் அமைப்பார். அந்த அரசாங்கத்தில் அரசவை கவிஞர் இருக்கக்கூடிய ஒரு குயிலாக தன்னை மாற்றுவார்னு இவர் அன்னைக்கு நினைச்சாரா? ஆனால் என்றோ எதற்கோ எப்படியோ எழுதியது இயற்கை அதை எங்கு வந்து கொண்டு இணைக்கிறது பாருங்கள். ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நல்லதையே நினைத்தால், நல்லதையே பேசினால், எம்ஜிஆர் மாதிரி நல்லதையே செய்தால், நல்லதையே சிந்தித்தால், யார் துணை நிற்கிறோமோ இல்லையோ இயற்கை துணை நிற்கும் என்பதற்கு எம்ஜிஆரது வாழ்க்கை ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு என்பதை மறந்துவிடாதீர்கள். எம்ஜிஆர் இயற்கை என்கின்ற சிற்பியால் செதுக்கப்பட்ட சிற்பம் எம்ஜிஆர். ஆக மக்கள் திலகம் புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் வாரி வழங்கும் பாரி வள்ளல் எம்ஜிஆருக்கும் கவியரசர் கண்ணதாசனுக்கும் இடையே ஆரம்பத்தில் இணைப்பு, இடையில் பிரிப்பு, மீண்டும் இணைப்பு, அந்த மீண்டும் இணைத்த இணைப்பு இருக்கிறதே நிறைவு நாள் வரை, கண்ணதாசனின் நிறைவு நாள் வரை, எம்ஜிஆரின் நிறைவு நாள் வரை, ஏன் அதற்கு பிறகு இன்றும் கூட, ஏன் இதற்கு பிறகு நாளையும் கூட இந்த இரண்டு ஆன்மாக்களின் இணைப்பை உங்களுக்கு மேலும் மேலும் புகழ்ந்து எடுத்து உரைத்து கொண்டே இருக்கும். நல்ல ஆன்மாவாக வாழ்ந்தால் பேரும் புகழும் தன்னால் விளையும் என்று கூறி இந்த செய்தியை சொன்னதில் நானும் பரவசப்படுகிறேன் என்று சொல்லி உங்களிடமிருந்து பிரியா விடைபெறுகிறேன். நன்றியுடன் தோழர் எல்வி ஆதவன்.